மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்து வரும் நவராத்திரி திருவிழாவின் 5ஆம் நாளில் பிட்டுக்கு மண் சுமந்த அலங்காரம் அமைக்கப்பட்டிருந்தது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு சர்வம் பக்திமயம் என்ற பெயரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு கொலு கண்காட்சி நடந்து வருகிறது. இங்கு நடக்கும் விழாக்களில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி துவங்கியது. விழா துவங்கிய நாளிலிருந்து அம்மன் விதவிதமான அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். விழாவின் முதல் நாள் அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும், 2ஆம் நாள் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல், 3ஆம் நாள் பாணனுக்கு அங்கம் வெட்டியது, 4ஆம் நாள் மீனாட்சி அம்மன் நாரைக்கு முக்தி கொடுக்கும் அலங்காரத்திலும் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து புதன்கிழமை அன்று 5ஆம் நாள் விழாவில் பிட்டுக்கு மண் சுமந்த அலங்காரத்தில் படுத்துறங்கும் சிவபெருமானை பாண்டிய மன்னன் அடிப்பதும், வந்தி பாட்டி வீட்டில் அடுப்பில் பிட்டு தயாரிப்பதும் என அனைத்தும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம் 64 திருவிளையாடல்கள் சிவபெருமான் அருளியது. அந்த 64 திருவிளையாடல்களே 61வது திருவிளையாடலான மண் சுமந்த படலம் என்ற திருவிளையாடலின்படி இந்த திருவிளையாடல் கஷேத்திரத்திலே இன்றைய அலங்காரம் செய்விக்கப்பட்டுள்ளது. பிட்டுக்கு மண் சுமந்த காட்சியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.